ரிட்டன்ஷன் மெசேஜ்ல ஒரு கஸ்டமரை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள ஆல்ரெடி ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ வாங்கிட்டு போயிருந்தாங்க, அதை ரீகனெக்ட் பண்ற மாதிரி ஒரு எமோஷன் அவங்களோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி, ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் இருக்கணும். அந்த மெசேஜை படிச்சவனே ஒரு பர்சனல் டச் ஃபீல் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கணும். வாமா அவங்களை இன்வைட் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர எந்த வகையிலையும் அவங்கள ப்ரெஷர் பண்ற மாதிரி, இவங்க கிட்ட இவன் என்னடா ஏதோ ஒண்ணு அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காம்பா இந்த பிராண்ட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி, முகம் சுளிக்கிற மாதிரி, ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் இருக்கக்கூடாது. நான் அதுக்கு சொல்ற ஒன் மெசேஜ் என்னன்னா, நீங்க எப்பயுமே சேல் பண்ணாம ஒரு கஸ்டமர் கிட்ட சேல் பண்ற மாதிரி ஆட்டிடியூட்லயே உங்களோட கண்டென்ட்டும் கம்யூனிகேஷனும் இல்லாம உங்க கண்டென்ட்டை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வில் ஹாப்பி. அது அவங்களுக்கு வேல்யூடா ஃபீல் ஆகும். கண்டிப்பா அடுத்து உங்ககிட்ட வரணும்னு அவங்க நினைப்பாங்க. எவ்வளவு பேருக்கு நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிராண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஸ்மைல் பண்ற மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் வருது, சேல் பண்ற மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் வருது சொல்லுங்க பாப்போம். உங்க மெசேஜ படிச்சா கஸ்டமர் ஸ்மைல் பண்ணணுமா, இல்ல சே இவங்க என்னப்பா ஏதோ ஒன்னு அனுப்பி போட்டு டார்ச்சர் பண்றாங்கப்பா அப்படி இருக்கணுமா? ரைட். உங்களுக்கு வர்ற மெசேஜ் எல்லாம் 100% சேல்ஸா இருக்கு. ஒரு கஸ்டமரா உங்களுக்கே இரிட்டேட் ஆகுது இல்ல, அதே தானே உங்க கஸ்டமருக்கு நீங்க பண்றீங்க. கரெக்ட் தானே? உங்க கஸ்டமர் நீங்க என்னன்னா ரொம்ப காமனா அதாவது எப்படி சொல்றதுன்னா பச்சையா விக்க ட்ரை பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பண்ணாம ஒரே ஒரு மேஜிக் என்னன்னா அவங்கள ஸ்மைல் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கறதா மேட்டர். ரைட்டுங்களா? அதை என்ஷூர் பண்ணுங்க. எந்தெந்த டைம்ல எல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ப்ராடக்டோ சர்வீஸோ வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களோட லாஸ்ட் விசிட்ல இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ஃபீட்பேக் மாதிரியான விஷயங்களை கேட்கறது. ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல தீபாவளி, பொங்கல், பக்ரீத் அந்த மாதிரி சீசன் டைம்ல அவங்களுக்கு ஒரு விஷஸ் அனுப்புறது, பர்த்டே அனிவர்சரி விஷஸ் அனுப்புறது. பர்த்டே அனிவர்சரிலையும் போய் அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு பர்த்டேக்கு 10% டிஸ்கவுண்ட் தரேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கன்னு அங்கேயும் விற்காம அவங்க கிட்ட நீங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஜஸ்ட் பர்த்டே விஷ் மட்டும் சொல்லுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருவாங்க. ஆனா ஒரு ஆனிவர்சரி விஷ் மட்டும் சொல்லுங்க, தேடி வருவாங்க. நீங்க ஏதோ ஒரு பர்பஸ் அதுக்குள்ள நுழைச்சு நீங்க உங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்றதை தாண்டி நீங்க பர்த்டேக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25% டிஸ்கவுண்ட் தரோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம விற்க கூடாது. நம்ம பண்ண வேண்டியது ரிலேஷன்ஷிப் பில்டிங் மட்டும்தான். அண்ட் உங்களோட நியூ அரைவல்ஸ், ஏதாவது ஒரு அப்டேட், ஒரு ப்ராடக்ட் லான்ச், எதுனாலும் நீங்க அவங்கள இன்வைட் பண்ணலாம். அந்த விஷயத்தையும் நீங்க கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு.